இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜாக்களின் சறுக்கல்கள் என்ற தலைப்பில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அந்தபடி இன்றைய தினத்திலே யோவாஸ் ராஜாவை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இவருடைய தகப்பனார் பெயர் அகசியா, இவருடைய தாயார் பெயர் சிபியாள். இந்த அகசிய ராஜா மரித்த பிற்பாடு, மரணத்திற்கு பிற்பாடு, இந்த அகசிய ராஜாவுடைய தாயார் அத்தாலியாள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ராஜ்யம் பாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அகசிய ராஜாவுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்வார்கள். என்ன பிள்ளைகள்னா யாரு, அவங்களோட பேர பிள்ளைகள் தானே, அந்த பேர குழந்தைகள் எல்லாரையும் கொலை செய்வாங்க. அப்போ அந்த டைம்ல இந்த அகசியா ராஜாவுக்கு சகோதரியாக இருந்த யோசபால் அப்படிங்கிற அந்த சகோதரி அதாவது அந்த ஆசாரியர், யோய்தா ஆசாரியரோட மனைவி. சரியா, இந்த யோசபால் என்ன பண்ணுவாங்க, அந்த அகசியாவுக்கு யோவாஸ் அப்படிங்கிற ஒரு வயது மகன் இருப்பான். அப்போ கடைசி பையன், அந்த பையனை களவா எடுத்துக்கொண்டு அவங்க ஒளிச்சு வைத்து வளர்த்தார்களாம். என்ன, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளதாக வச்சு 6 வருடம் அவர்களை வளர்த்தார்களாம். சரியா, அந்த யோவாஸ் ராஜாவை. இப்போ இது இந்த அத்தாலியல் அவங்களுக்கு தெரியாது. அந்த யோவாஸ் ராஜாவுக்கு 7 வயது ஆகும் பொழுது இந்த யோய்தா ஆசாரியார் இருக்கார்ல, அதாவது அந்த யோசபாலோட ஹஸ்பண்ட். சரியா, இந்த யோய்தா ஆசாரியார் அந்த யோவாஸ் ராஜாவை அபிஷேகம் செய்து ராஜாவாக அரியணையில் ஏற்றுவார். இதை அறிஞ்சு அந்த டைம்ல அத்தாலியால் அப்புறம் அந்த அத்தாலியால கொலை செய்திருவாங்க அந்த டைம்ல. சரியா, அதோட அத்தாலியால் மரணம் அடைஞ்சிருவாங்க. இப்ப யோவாஸ் 7 வயதிலேயே அரியணையில அவர் ஏறிடுவாரு. இந்த யோவாஸ் யோசபால் மூலமாக வளர்க்கப்பட்டதுனால இந்த யோய்தா சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாருங்க. கர்த்தருக்கு எது பிரியமானது, ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடக்கணும், எந்த வழி நல்லது, எந்த வழியில நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த யோய்தா கற்பித்தபடியே இந்த யோவாஸ் ராஜா அழகா வழி நடந்திருப்பார். சரியா, அழகா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானபடி அவரு செஞ்சிருப்பார். கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானபடி எல்லாம் இந்த யோவாஸ் ராஜா செய்திருப்பாரு. இப்போ இந்த யோவாஸ் ராஜா பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயெல்லாம் கொஞ்சம் பழுதா இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஏன் நீங்க பழுது பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியரா யாரு தான் இருக்கா, இந்த யோய்தா தான் இருக்காரு. இந்த யோய்தா தனக்கு போதனை செய்தவர், ஆனாலும் கூட இந்த யோவாஸ் தைரியமா கேட்கிறாரு, நீங்க ஏன் பழுது பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோய்தா ராஜாவை கூப்பிட்டு, இந்த யோய்தா ஆசாரியரை கூப்பிட்டு இந்த யோவாஸ் ராஜா கேட்கிறாரு. என்ன பாத்தீங்களா பிரியமானவர்களே, தமக்கு சிநேகமாக இருந்தால் கூட, தனக்கு தன்னோட ஒரு உயர் அதிகாரியாக இருந்தா கூட நியாயமாய் நடக்கிறார் இந்த யோவாஸ் ராஜா. அப்படி இந்த கர்த்தருடைய பார்வைக்கு இவர் ரொம்ப பிரியமானபடியெல்லாம் இவர் பண்ணாரா. பலிபிட தண்டையிலே காணிக்கை பெட்டியை வச்சு அதுல பெறுகிற காணிக்கைகளை ஆலயத்தை பழுது பார்ப்பதுக்கென்று அவர் அதை செலவழித்தார். சரியா, இப்படி எல்லாமே சூப்பரா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த யோய்தா ஆசாரியர் மரணம் அடைந்துறாதுன்னு. இந்த மரணம் அடைந்த பிற்பாடு இந்த யோவாஸ் ராஜாவை வழி நடத்துவதற்கு இப்ப யாரும் இல்லை. இந்த பாதையில நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமானபடி நியாய பிரமாணத்தின்படி இப்படி நடக்கணும், ஆண்டோடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லி கொடுப்பதற்கு இந்த யோவாஸ் ராஜாவுக்கு ஆள் இல்லைன்னு. அப்போ இந்த யோவாஸ் ராஜா அவர் மனம் போன போக்குல செல்ல ஆரம்பிச்சார். ஏன்னா இவரை கண்டிக்கிறதுக்கு இப்ப யார் இல்லை, யாருமே இல்லைன்னு. யோய்தா மரித்து போய்விட்டார். அதனால இவர் மனம் போன போக்குல போகும்போது ஆண்டவருடைய வார்த்தை இந்த யோவாஸ் ராஜாவுக்கு நேராக வருகிறது. யார் மூலமா வருது அப்படின்னா, இந்த யோய்தா ஆசாரியரோட மகன் சகரியா மூலமாக வருகிறது. சரியா, அப்போ அவரு கடிந்து பேசும் பொழுது இந்த யோவாஸ் ராஜாவுக்கு பயங்கர கோபம். அதுல 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். பாருங்க, இந்த யோய்தா ஆசாரிய
ஆசாரியர் வைத்த தயையினாலதான் இந்த யோவாஸ் ராஜா வந்து காப்பாற்றப்பட்டார். என்ன, சின்ன பிள்ளையா இருக்கும்போது காப்பாற்றப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனா அந்த நன்றி அறிதல் இல்லாதவராக இவர் என்ன பண்றாரு, அந்த யோய்தா ஆசாரியரோட பையனை கொன்றுதார். எதுக்காக அப்படின்னா, இவரை கடிஞ்சு பேசினதுனால, நீங்க இந்த வழியில நடக்க கூடாது, இப்படி நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சு பேசினதுனால இவர் என்ன பண்றாரு, கல்லறிந்து கொன்று விடுகிறார். என்ன, அப்போ பாருங்க, சில வேளைகள்ல சில மனிதர்கள் வந்து நன்றி அறிதல் இல்லாதவர்களாக நடந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் தீமை செய்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கற்பித்து தருவது என்ன அப்படின்னா, நமக்கு ஒருவர் தீமை செஞ்சிருந்தா கூட நம்ம அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு அவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு ஒரு நன்மை செய்த ஒருத்தருக்கு, நமக்கு தயை பாராட்டின ஒருத்தருக்கு நாம் தீமை செய்வது எப்படி ஆகும்? அதனால ஆண்டவர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதுபோல நாமும் நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். யாரோ ஒருவருடைய வழி நடத்துதலினால நம்ம ஆண்டவருக்கு நேராக வந்திருப்போம். அப்ப திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதியோ அல்லது ஒரு கடன் பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு மரணமோ நம்மளுக்கு நேரிடும் பொழுது, நம்ம குடும்பத்தாரில் நேரிடும் பொழுது நம்ம அப்படியே பின்மாற்றம் அடைகிறவர்களாக சில வேளைகள்ல இருந்திருந்தோம். எப்படி இந்த யோவாஸ் ராஜா இந்த யோய்தா மரணம் அடையும் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்தாரு. இந்த யோய்தாவின் மரணத்துக்கு பிற்பாடு அப்படியே ஆண்டவரை விட்டு வழி விலகிறவராக பின்மாற்றம் அடைந்தவராக இருந்து விட்டார். நாமும் கூட சில பல வேளைகள்ல இப்படி இருந்திருந்தோம். நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வர நம்ம ஆண்டவரை சார்ந்து இருந்திருப்போம். ஆனா நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு நஷ்டம் வரும் பொழுது அதுக்கு பிற்பாடு ஆண்டவரை விட்டு அப்படி நிறைய நேரம் வழி விலகுகிறவர்களாக, நம்ம பின்மாற்றம் அடைகிறவர்களாக நம்ம இருந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நம்ம பாதியில நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு பங்கு கிடையாது. நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் மாத்திரமே அந்த நித்திய ஜீவ கிரீடத்திற்கு தகுதியுள்ளவர்களாக, கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். இந்த யோவாஸ் பாருங்க, அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசம் நல்லா தான் இருந்துச்சு, ஆண்டவருக்கு பிரியமா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அந்த யோய்தாவின் மரணத்திற்கு பிற்பாடு அவருடைய விசுவாசம் அப்படி சீரழிந்து விட்டதாகிவிட்டது. அவர் ஆண்டவருக்கு எதிராக அவர் வந்து வழி விலகுகிறவராக இருந்து விட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க அப்படி இரு மனசா இருக்கிறீங்களா, இனி என்ன ஆண்டவரா, நம்ம வந்து ஆண்டவரை நீ விட்டுவிட வேண்டியதுதான், பின்மாற்றம் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள், முடிவு பரியந்தம் நிலை திருப்புறவனே கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க முடியும் என்று ஆண்டவர் இந்த நேரத்துல சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்துல நம்ம கொண்டிருந்த விசுவாசத்துல நம்ம உறுதியாய் இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல அவங்க வந்து ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசமா, நைட்டானா அவங்க வீட்டுல பண்ற ஜெபம் அந்த தெருவுக்கே கேட்கும், அந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தவங்க அவங்க வீட்டுல ஒரு இள வயது மரணம் ஏற்பட்டுச்சு. அந்த மரணத்துக்கு பிற்பாடு அவங்க அப்படி ஆண்டவரை தூஷிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். நான் எவ்வளோ ஆண்டவரை நேசிச்சேன், என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, என் குடும்பத்துல இப்படி ஒரு மரணம் வந்துடுச்சு, அதனால ஆண்டவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, நல்ல மனசுல வச்சுக்கோங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிறிஸ்துவுக்கு நம்ம பங்குள்ளவர்களாக நம்ம இருக்க முடியும். நம்ம பாதி வரைக்கும் நல்லா இருந்துட்டு மீதி பாதி வாழ்க்கை நம்ம பின்மாற்றத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அதனால பிரயோஜனம் இல்லை. இன்றைய தினத்துல ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. ஏசப்பா, நான் உண்மை விட்டு பின்வாங்கினது என் தவறு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஒரு இந்த அற்ப பிரச்சனைக்காக, இந்த அற்ப காரியத்துக்காக நான் உண்மை விட்டு பின்வாங்கிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு சமாதானமாகுங்க. ஆண்டவருக்கு நேராக உங்க இருதயத்தை நீங்க திறப்புங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, ஏதோ ஒரு வியாதியின் நிமித்தமாகவோ, ஒரு பிரச்சனை நிமித்தமாகவோ, ஏதோ குழந்தை இல்லாத பிரச்சனையின் நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியத்திற்காக, வேலை இல்லாத காரணத்தினாலோ உம்மை விட்டு பின்வாங்கி இருக்கிற சிச்சுவேஷன் இருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. நான் செய்த தவறுக்காக மனம் வருந்துகிற இந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க. பிள்ளைகளுடைய கரங்களை நீங்க பிடித்து கொள்ளுங்க. முடிவு பரியந்தம் பிள்ளைகள் நிலைத்திருக்க, விசுவாசமாய் உம்மிடத்தில் விசுவாசமா இருக்க, உம்மிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.